வெல்கம் டு நெய்வேலி சமையல். நம்ம இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு டிஷ் அப்படின்னு நினைக்க முடியாது. ரொம்ப நார்மலான டிஷ், ஆனாலும் அதை நல்லா பண்ணணுங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ், பேச்சுலர்ஸ், ஸ்பின்ஸ்டர்ஸ் இவங்களுக்குலாம் தெரியலங்கிறதுனால சாதம் எப்படி வைக்கிறது, அதில் பருப்போடு சேர்ந்து சாதத்தை பதமாக எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இப்போ இது ஒரு 7 லிட்டர்ஸ் நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு கவனிங்க, கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் தான் நம்ம சாதம் வைக்க போகிறோம். அதனால் கீழே வந்து அந்த கம்பி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பான் எல்லா குக்கர்லேயும். சில சமயத்தில் ஒரு சின்ன ஒரு ஓட்டையாக இருக்கிற தட்டு மாதிரி இருக்கும். அது என்ன உண்டோ அதை நீங்கள் உங்கள் குக்கரில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிப்பீங்க கரெக்டாக. அதாவது அப்சைட் டவுன் எப்படி இருக்குன்னு பார்த்து போடணும். அது பேஸை விட கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதுக்காக தான் அது வந்து பாத்திரம் வைக்கும்போது அடியில் போய் தண்ணியை இழுத்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த கம்பி. சரியா? அதே மாதிரி கீழே இருந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு தான் அதை குக் பண்ண போகிறோம். அந்த தண்ணியோட அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிடறாங்க சில யங்ஸ்டர்ஸ் பார்க்குறேன். இதில் வந்து நிறையா இருந்தால் தான் நல்ல நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா அது என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த குக்கிங் டைம் வந்து ரொம்ப இழுக்கும். கேஸ் வேஸ்ட்டு, நமக்கு டைமும் வேஸ்ட்டு. ஸோ இந்த ஒரு 1/2 inch 1/2 inch வந்து தண்ணி இருக்கிற அளவுக்கு ஊற்றினா போகிறோம். அதுக்கு மேலே அது தேவையில்லை. ஸோ இப்போ நான் வந்து இந்த சின்ன ஒரு படி மாதிரி இருக்கு இல்லையா, இதில் ஒரு படி அரிசி வந்து எடுத்திருக்கேன். அரிசியை எப்போவுமே களையணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இந்த அரிசியை வந்து எப்போவுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 தடவை வந்து களையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அது வந்து இட் வில் கெட் பியூரிஃபைடு. இப்போ இருக்கிற வந்து அந்த கடையில் வாங்குகிற அரிசி நிறையா வந்து ஃபெர்டிலைசர்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணுறதுனால இந்த அரிசி வந்து கண்டிப்பாக நல்லா களைஞ்சிடணும். ஒரு 2 நிமிஷம் வந்து கையால் போட்டு இது மாதிரி பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட். இதை நீங்கள் வந்து உங்களோட கிச்சன் கார்டனுக்கு அந்த செடிகளுக்கு ஊற்றுனீங்கன்னா இது ஹைலி நியூட்ரிஷியஸ். சில பேர் ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரிசி கழுவுற தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த குக்கருக்கு அடியில் ஊற்றுற தண்ணிக்கு அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறாங்க. தட் ஷுட் பி அவாய்டட். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பாயில் ஆகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா அது வந்து ஒரு கஞ்சி மாதிரி ஆகி அது பாத்திரத்துலலாம் இதுவாகிடும். அது மாதிரி அதை ஊற்றக்கூடாது. அதில் வந்து யூ மஸ்ட் யூஸ் ஒன்லி த பிளெயின் வாட்டர். ஸோ இந்த தண்ணி நம்ம வந்து இந்த அரிசி ரைஸ் இது பண்ணுற தண்ணியை வந்து என்ன பண்ண போகிறோம், செடிக்கு நம்ம ஊற்றுவோம். சரியா? இதில் சப்போஸ் உங்கள் வீட்டில் புளிச்ச மோர் இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்து இந்த தண்ணியோட கொஞ்சம் ஃபெர்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ காலையில் அரிசி சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அதை நீங்கள் ஊற்றினீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு நியூட்ரியண்ட்டாக இருக்கும் அந்த செடிகளுக்கு. இது மாதிரி 3 தடவை களைஞ்சி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். சில பேர் வந்து ஊற வச்சுட்டு அரிசி போடணுங்கிறாங்க. அது வந்து இப்போ இது மாதிரி பச்சை அரிசிக்கெலாம் வந்து தேவையில்லை, நார்மலாக பண்ணாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 அளவு வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். நார்மலாக சாப்பிடக்கூடிய சாதம் இது, அதனால் 3 அளவு வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 3 தண்ணி ஊற்ற போகிறோம். இது நார்மலாக குழம்பு ரசம் மாதிரி சாப்பிட்ற அரிசி சாதத்துக்கு இது மாதிரி அளவு இவ்வளோதான். ஸோ 1 2 3. ஸோ 3 தான் பண்ண போகிறோம். இதுவே நம்ம வந்து இப்போ கலந்த சாதம்லாம் பண்ணுறோம் இல்லையா, புளி சாதம், லெமன் ரைஸ், அது மாதிரிலாம் பண்ணுறதுன்னா இந்த அளவு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பொலன்னு வரும். தயிர் சாதம் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பண்ணலாம். நம்மளோட நார்மல் மீல்ஸ் அப்படின்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் வந்து உங்களுக்கு இன்னும் குயிக்காக சமையல் ஆகணும், சீக்கிரமாக முடிக்கணும், எங்கேயோ வெளில போகணும், மார்னிங் அவசரம் அப்படின்னா நல்லா அரிசியை வந்து தண்ணியை நல்லா பாயில் பண்ணி அளந்து பாயில் பண்ணிவிட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக அது வந்து ஆகிடும். இப்போ நம்ம நார்மல் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை அப்படியே வந்து குக்கரில் அழகாக நடுவில் ப்ளேஸ் பண்ணுறோம். பருப்பு இதில் வைக்க போகிறேன் இதோட சேர்த்து. ஸோ இதோட கெப்பாசிட்டி நம்மளுக்கு தெரியும். இதனால் இந்த தட்டெல்லாம் நம்ம அவங்க வீட்டில் வந்து எந்த தட்டு யூஸ் பண்ணி கொஞ்சம் குழிவாக இருக்கிற தட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது பருப்பையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி அந்த அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அதோடய அதையும் ஆட் பண்ணிட்டு அதுவும் நம்ம செடிக்கு போகுது. ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு வேஸ்ட் எனி திங். ஸோ இப்போ இதை வந்து இங்கே வந்து அழகாக ப்ளேஸ் பண்ணிடுறோம். இந்த சாதத்தை வந்து ஒரு தட்டு போட்டு மூடியிருக்கேன். கீழே பார்த்து தெரியும் உங்களுக்கு, தட்டு போட்டு மூடியிருக்கேன். ஓகே, அது மேலே இந்த பருப்பை இப்படி வச்சுட்டு இதுக்கெல்லாம் அளவுங்கிறதுலாம் கிடையாது. உங்களோட பருப்போட ஸ்டஃப் பொறுத்து பார்த்துப்பீங்க, ஒரு வாட்டி பண்ணாலே தெரியும். நார்மலாக வேணும் அப்படின்னா இது மாதிரி அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. சரியா? இப்போ இதுக்கு மேலே தட்டெல்லாம் வேண்டாம், அது அப்படியே அழகாக வந்து வெந்துடும் கூலாக. இப்போ நம்ம அடுப்பை வந்து ஃபுல் இதில் வச்சுக்கணும். இது வரைக்கும் ப்ராசஸ் பண்ணுற வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நல்லாவே கொதிநிலை வந்துடுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே இருக்கிற அந்த தண்ணிலாம் கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ நீங்கள் அரிசிலையும் வந்து நல்லா வந்து வெந்நீரே ஊற்றிருந்தீங்க, பருப்புக்கும் வெந்நீரே அளந்து ஊற்றிருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாகவே நல்லா சூடாகிடும் எல்லாமே. அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கணும்.
இப்போ இந்த லிட்டு வந்து கவனிங்க, இந்த லிட்டில் வந்து கரெக்டாக அந்த ரப்பரை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். இந்த ரப்பர் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு 3 months 4 months உங்களோட யூசேஜை பொறுத்து அது வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் லூஸ் ஆகிடும். லூஸ் ஆனவுடனே கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு போட்டால் சரியாக வரும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அதை கரெக்டாக மாற்றிடணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சேம் வே இதுதான் வந்து சேஃப்டி வால்வுன்னு சொல்கிறது. இந்த வால்வில் எதுவும் அடைச்சிக்காமல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இதில் போய் அது பருக்க இருக்க அரிசி எதுவும் அடைக்காமல் இருக்கிறத வந்து செக் பண்ணணும். அது இந்த சைட்லேயும் வந்து அதை நம்ம வாஷ் பண்ணும்போது கிளியராக பண்ணணும். ப்ளஸ் இதில் இந்த குட்டி ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயில் ஆகி வச்சு சில சமயம் இந்த அரிசி இல்லை அரிசியாக இருக்கச்சே டக்குன்னு உள்ளே போயிடும், இல்லை சாதம்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா அந்த ஸ்டீம் வந்து வெளியில் வேகமாக வராது. அதுக்கு வாய் வச்சு ஊதுறது இன்ஹைஜீனிக், அது வேண்டியதில்லை. நல்ல ஃபோர்ஸ் ரன்னிங் வாட்டரில் இந்த இதை வந்து இப்படி காமிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் ஏதாவது பிளாக்கேஜஸ் இருந்ததுன்னா டக்குன்னு வெளியில் வந்துடும். ப்ளஸ் அப்படி தூக்கி இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் வந்து கரெக்டாக அந்த லைட் தெரியுதா அப்படின்னு பார்க்கணும். அது இல்லை அப்படின்னா இதில் ஏதோ ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பின்னால் அதை எடுத்து விட்டுக்கணும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெய்லி பண்ணாட்டா கூட அட்லீஸ்ட் ஒன்ஸ் பண்ணணும். அப்படி இல்லை இதை அடைச்சிட்டு அப்படின்னா சவுண்டு சரியாக வராது. இட் இஸ் ஹைலி டேஞ்சரஸ் ஆல்சோ. ஸோ அது பார்த்துக்கிறீங்க. இந்த குக்கர் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த ரப்பரை வந்து சில பேர் ஃப்ரீசரில் வைக்கிறது அதெல்லாம் தேவையில்லை, வெளியிலே இருக்கலாம். அது வந்து நார்மலாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணுற இதுவும் பார்த்துக்கணும். சில பேருக்கு இந்த குக்கர் மூடுறதே அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இவ்வளோ தூரம்லாம் கொண்டு வந்துட்டு 90 degreesக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது. இது 60 degreesல இருக்கணும். இந்த இந்த கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கீழே இருக்கிற அந்த இதில் வந்து கரெக்டாக வந்து வரும். அவ்வளோதான். கரெக்டாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது அழகாக சீட் ஆன உடனே லைட்டாக அப்படி கையில் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இதை வந்து இப்படி மூடிடுறீங்க லிட்டை. இந்த ஹேண்டில் வந்து அப்பப்போ லூஸ் ஆகும். என்ன தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் அதை வந்து அழகாக வந்து டைட் பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் பண்ணாலும் சரி, உங்கள் வீட்டில் யாரையாவது கொடுத்து அதை பண்ண வைக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போது அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அது இது இவ்வளோ நேரம் நம்ம வச்சதில் இந்த கீழே இருக்கிற தண்ணிலாம் சூடாகி மேலே பாருங்கள் உங்களுக்கு சின்ன பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ இந்த ஸ்டீம் லைட்டாக வர ஆரம்பிச்சதுனாலே இந்த பிளாக்கேஜ் இல்லாமல் இது வந்து இட் இஸ் கிளியர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெயிட் வந்து படுப்போம். ஸோ இதான் அந்த இப்போ நம்ம வீட்டிலலாம் யூஸ்வலாக 2-3 குக்கர்ஸ் வச்சுருப்போம். ஸோ அதுக்கு வேறு விசில்ஸ் இருக்கும். அந்த வெயிட்டும் வந்து நம்ம இந்த குக்கரோடு தான் போடுறோமாங்கிறத ஒரு நிமிஷம் கான்சன்ட்ரேட் பண்ணி போடுங்க. மாற்றி போட்டுட்டிங்கனாலும் சம்டைம்ஸ் இட் மே பி டேஞ்சரஸ். அதே மாதிரி இந்த குக்கரோட அந்த வெயிட்டையும் வந்து பீரியாடிக்கெலாம் நம்ம க்ளீன் பண்ணி இந்த இதிலலாம் எதுவும் இது இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ எல்லாம் கிளியராக இருக்குது. ஸோ நம்ம இந்த வெயிட் ஹியர் போட்டுட்டு ரொட்டேட் பண்ணி விட்டுருணும். ஸ்டக் ஆகாமல் இருக்குது. ரொட்டேட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அப்புறம் நம்ம கேர்ஃப்ரீயாக இருக்கலாம். ஒரு 15 minutes கூட ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நமக்கு 4 whistles வரைக்கும் கொடுத்த உடனே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அருமையான சாதம் ரெடி ஆகிடும். பார்க்கலாம். இப்போ இந்த 4 விசில் கொடுத்தோம். 4 விசில் கொடுத்து 10 minutes அப்படியே ரெஸ்டிங் டைம் கொடுத்துடணும். இதில் அவசரமே படக்கூடாது. இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அதை வந்து கிளியராக ஃபாலோ பண்ணணும். சில குக்கரில் வந்து இப்போல்லாம் ப்ரெஸ்டீஜிலலாம் என்ன இருக்குது அப்படின்னா அந்த நாப் மாதிரி ஒன்று தூக்கிட்டு இருக்கு. அந்த நாப் வந்து அப்படியே அடங்கிடுறதுனாலே ப்ரெஷர் அடங்கிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம நேச்சுரலி ஒரு 10 minutes கொடுத்துட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போது ஒரு பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன தோசை திருப்பியால் அப்படி லைட்டாக லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இது நமக்கெல்லாம் அடங்கிடுதுன்னு தெரியும். அதனால் இது பாருங்கள் லேசாக அவ்வளோதான். ஸோ இப்போ லைட் ஃப்ளேமோடு இது வந்துடும். இது சப்போஸ் சீக்கிரம் எடுத்தீங்க அப்படின்னா வெரி 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 டேஞ்சரஸ். இந்த கிச்சனுங்கிறது வந்து சமைக்கிறதுக்கு மட்டுமான இடம்னு நினச்சிக்கணும். இதில் வந்து எந்த விதமான அன்வான்ட் திங்ஸும் நடக்கூடாதுங்கிறதுல நம்ம இல்லத்தரசிகள் உறுதியாக இருக்கணும். சின்ன குழந்தைகள், காலேஜ் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த விசிலை வந்து we are removing. சரியா? எடுத்துகிட்டு எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னொரு சின்ன டிப்ஸை, இதை ஓப்பன் பண்ண தெரியும். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த மூடியை வந்து திறக்கக்கூடாதுங்கிறதையும் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சம்டைம்ஸ் அந்த ஃப்ளேம் அந்த ஆவி வந்து அப்படியே மூஞ்சில் அடிக்கும். அது வந்து இட் மே பேர்ன் யுவர் ஸ்கின். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் கவனிங்க. இதை இப்போ திறந்துட்டிங்க, ஓப்பன் ஆகிடுது. இவ்வளோ தான். ஓப்பன் பண்ணி கவனி. இப்போ இதை வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக இதை வந்து we are taking it out. இதை வந்து நீங்கள் சப்போஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு இப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் நான் வந்து பிளென்ட்டியாக டைம் கொடுத்துட்டேன் அதை ரெஸ்ட் ஆகிறதுக்கு. சப்போஸ் கொஞ்சம் சூடு இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, நிறைய திங்ஸ் இதில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆவி வந்து அப்படியே மூஞ்சில் அடிக்கும். அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ இதை எடுத்தாச்சு.
பருப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக மலர்ந்து அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி கரெக்டாக இருக்குது. அதனால் ஓவர் வாட்டரிங்கும் இருக்கக்கூடாது, லெஸ் வாட்டரிங்கும் இருக்கக்கூடாது இந்த பருப்பு வேக வைக்கும்போது. ஸோ கரெக்டாக இருந்ததுன்னா இது மாதிரி வந்து நீட்டாக அழகாக மலர அது வந்து வேகும். ஸோ இதை எடுத்து வச்சுருங்க. அப்புறம் இந்த லிட் இருக்கு இல்லையா, இதில் லைட்டாக தண்ணி இருக்கும், இதை எடுத்துடணும். கிடுக்கியால் எடுங்க, நான் கையால் எடுக்கிறேன்னு எடுத்துடாதீங்க. இப்போ இந்த சாதத்தோட குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஸ்டஃப்பில் இது வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போது இதை நம்ம திருப்பி அகெயின் மூடி வச்சு இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே நல்ல இதாக இருந்ததுன்னா நல்ல உலப்பூறுதல்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல அந்த பதத்துக்கு கரெக்டாக வரும். இப்போ இதில் வந்து நீங்கள் இப்போ சாதம் இப்போ சப்போஸ் இதில் கலந்த சாதம் பண்ண போகிறீங்க, இதே 3 அளவு தண்ணி ஊற்றாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்புறம் தான் டிசைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க மெனுவை. அப்போ என்ன பண்ணோம், ஒரு சின்ன ஒரு லைட் ஒரு கரண்டியால் மேலாக அதை கலராமல் அப்படியே மேலாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு தட்டில் பரத்தின மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபேனுக்கு நேரம் அந்த சாதம் வச்சுட்டோன்னா அது வந்து குறைச்சலாக தண்ணி ஊற்றினா எப்படி இருக்குமோ அது மாதிரி பலன்னு ஆகிடும். இல்லை தயிர் சாதத்துக்கு வேணும்னா நல்லா நீங்கள் மேஷ் பண்ணலாம். நார்மல் லஞ்ச் அப்படின்னா யூ கேன் யூஸ் இட் ஆஸ் சச் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ இது மாதிரி வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்னஸ் வேணுமா அப்படின்னா பழக்கத்தில் இவ்வளோ ரொம்ப ரிஜிடாலாம் யோசிக்க வேண்டியதில்லை, நார்மலாகவே வந்துடும். பட் சின்ன சின்ன நுவான்சஸ் வி ஹாவ் டு டேக் இன் டு இன் அவர் மைண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது மாதிரி பண்ணோன்னா அருமையான பொலன்னு இருக்கிற நல்ல ஒரு சாதம் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். தேங்க்யூ.